டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டோரில் பார்க்கலாம். நீங்கள் டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ஸ் எல்லாம் வச்சு பெல்கட்டில் வச்சு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது கரண்ட் இல்லை. ஸோ கரண்ட் இருந்துச்சுன்னா இந்த லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்சி கட்டிங் ஆல்ரெடி பண்ணி டிசைன் பண்ணி கொண்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எரியும் போது அது அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட் தருவ மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைல்ஸில் பண்ண ஸ்டெப்ஸ் நினச்சிட்டு வேணாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஷீட்டில் ஸ்டெப்பு மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா பேக் சைடுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பேக் சைடு நம்ம ஷீட் ஃபுல்லாக வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டிசைன்லாம் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பூஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சைஸில் பிக் சைஸில் வர மாதிரி இருக்கும். இது மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது சிஎன்சி கட்டிங்கில் அந்த டிசைன்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். ஓம் அண்ட் வாழ்க வளமுடன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதாங்க பூஜை யூனிட். ஸோ பூஜையோட டெப்த்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பூஜையோட டெப்த்து பாருங்கள். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3.5 ஃபீட்டில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம டெப்த் எடுத்து நம்ம ஷீட்டில் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ ரூம் செட்டப் அழகாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதாங்க பூஜை யூனிட். ஸோ பூஜை யூனிட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேர் கேஸ் கீழே வர டிவி யூனிட் டிசைன் இது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா காற்றோட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வச்சிருக்காங்க. ஸோ ரைட் சைடாக லெஃப்ட் சைட் ஆகட்டும் எல்லா பக்கமும் விண்டோஸ் அதிகமாக இருக்கிறனால ஸோ காற்றோட்டம் அதிகமாக இருக்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ அது நல்லது தான். ஸோ டிவி யூனிட்டுக்கு வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் கீழே அந்த ஸ்பேஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. ஸோ பூஜன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டேர் கேஸ் கீழே பேக் சைட் பேனலிங் பார்த்துக்கலாம். நீங்கள் ஐவரி கலரில் மார்பிள் ஷீட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஃபியில் நம்ம ஷீட்லேயே ஸ்ட்ரிப்ஸ் டிசைன் கட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிளேட் டிசைன் கொடுத்து அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைட் வர மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ கீழே பார்க்கலாம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட் மாதிரி போட்டு கொடுத்து ஒரு பாக்ஸ் நல்லா ஹெவியாக போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது தாராளமாக வெயிட் தாங்கும், அந்தளவுக்கு நல்லா ஹெவியாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பாக்ஸோட ஃப்ரேம் அண்ட் பாக்ஸோட மேலே இருக்கிற கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃபியில் வர மாதிரி இருக்கும். டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐவரி கலர் வர மாதிரி இருக்கும். ஸோ டோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஸோ ஹேண்டில்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஹேண்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எஸ்எஸ்ல வந்துருங்க. ஸோ இதுதாங்க டிவி யூனிட். ஸ்டேர் கேஸ் கீழே எவ்வளோ அழகாக ஒரு டிவி யூனிட் பண்ணமோ அது அழகாக பண்ணியிருக்கோம். டிவி யூனிட் பக்கத்தில் பூஜை யூனிட் வரனால உங்களுக்கு லாங்லேருந்து உள்ள என்ட்ரானே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஹாலில் இந்த டிவி யூனிட் அண்ட் பூஜை யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஸோ இந்த சைடில் பார்க்கலாம். உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்க கேப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம டோர் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ எல்லா ஸ்பேஸுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி இங்கேயும் நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்து அந்த திங்ஸ் பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு நம்ம அழகாக யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஸ்டேர் கேஸ்